எலியும் நரியும் ஒரு நாள் காட்டில் நரி மிகுந்த பசியுடன் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நரி ஒரு எலி கூட்டத்தை கண்டது. எலி கூட்டத்தை கண்டதும் நரியின் வாயில் எச்சில் ஊறியது. இப்பொழுது சென்றால் ஒரே ஒரு எலியை தான் பிடிக்க முடியும். ஆனால் நாம் ஏதாவது தந்திரம் செய்தால் தினமும் ஒரு எலியை உண்ணலாம் என்று எண்ணியது. மறுநாள் காலையில் எலிகளின் பொந்திற்கு அருகில் சென்று ஒற்றை காலில் நின்று கொண்டு வாயை திறந்து வைத்து சூரியனை நோக்கி நின்று கொண்டிருந்தது. அங்கே வந்த எலிகள் அந்த நரியை பார்த்து, ஏன் இந்த நரி இவ்வாறு நிற்கிறது என்று நினைத்தன. உடனே எலியின் அரசன், நான் இவ்வாறு ஒரு சாமியாரை பார்த்ததே இல்லை. உடனே எலிகளின் அரசன் நரியிடம், ஏன் நீங்கள் இவ்வாறு நிற்கிறீர்கள் என்று கேட்டது. உடனே நரியோ, நான் 4 கால்களில் நின்றால் என் பாரத்தை இந்த பூமி தாங்காது என்றது. ஏன் வாயை திறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எலியின் அரசர் கேட்டதும், நான் காற்றை மட்டுமே உண்டு வாழ்கிறேன் என்று கூறியது நரி. பின்பு ஏன் சூரியனை பார்த்து நிற்கிறீர்கள் என்று கேட்டதும், நான் சூரியனை வணங்குகிறேன் என்று கூறியது நரி. இனிமேல் நம் எலிக்கூட்டம் அனைவரும் காலையில் இந்த நரியினை வணங்க வேண்டும் என்று கூறியது. அப்பொழுது கடைசியாக வந்த எலியை பிடித்து அந்த நரி உண்டுவிட்டது. எலிகளின் அரசன் கூறியபடி எலிகள் அனைத்தும் காலையில் நரியினை வணங்கியது. பின்பு அவை அவர்களின் உணவு தேவைக்காக உணவினை தேடி சென்றது. சிறிது நாட்கள் இப்படியே நடந்தது. எலிகளின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. இதை பார்த்த எலிகளின் அரசன், காற்றினை உண்டு வாழும் நரி எப்படி இவ்வளவு குண்டானது? மற்றும் நமது எலிகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. இதை நாம் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியது. அடுத்த நாள் காலையில் எலிகளின் அரசன் மற்ற எலிகளிடம், இன்று நான் கடைசியாக வருகிறேன். எலிகளின் அரசனை அந்த நரி பிடிக்க முயன்றது. இந்த நரி என்னை பிடிக்கிறதா என்று நான் கவனமுடன் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு மற்ற எலிகளை முன்பாக அனுப்பி வைத்து எலிகளின் அரசன் கடைசியாக வந்தது. அப்பொழுது எலிகளின் அரசன் சரியான சமயத்தில் சற்று விலகிவிட்டார். அதனால் அந்த நரி கால் தவறி கீழே விழுந்தது. எலிகளின் அரசன், நீதான் இந்த அனைத்து எலிகளின் இறப்பிற்கும் காரணமா நயவஞ்சகா என்று கூறிக்கொண்டே நரியின் குரல் வளையை கடித்தது. இதை மற்ற எலிகள் சற்று தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தது. கருத்து சூழ்ச்சிக்காரர்களின் வார்த்தையை நம்பக்கூடாது. எலிகளின் ராஜா நரியை தாக்கியதும் மற்ற எலிகள் ஓடி வந்து அந்த நரியை தாக்கி கொன்று விட்டன. இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.